अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। आज भी मैं सहाबा हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम की இன்றும் நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்களின் பல்வேறு கனவுகளையும் ஆன்மீக காட்சிகளையும் எடுத்து கூறுவேன். இவர்களுக்கு இறைவனுடன் இருந்த தொடர்பு மற்றும் இறைவன் இவர்களுடன் நடந்து கொண்ட விதம் ஆகியவற்றிலும் இறைவன் இவர்களுக்கு கூறிய அறிவுரைகளிலும் இன்றும் நமக்கு பாடம் இருக்கின்றது. ஹஜ்ரத் மியா முஹம்மது ஜஹூருத்தீன் சாஹிப் 1905ஆம் ஆண்டு பையத் செய்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், நான் பட்டினியின் நிலையில் பிற்பகல் 12 மணிக்கு படுத்திருந்தேன். எனது மனைவி என் உடலை அமுக்கிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் எனக்கு தூக்கம் வந்தது. கனவில் நான் பார்க்கிறேன், ஒரு பெண்மணி ஊதா நிற ஆடை அணிந்து என் வீட்டிற்கு வருகிறாள். அவளது ஒரு கையில் பால் கிண்ணம் இருந்தது. அதை அவள் என்னிடம் கொடுத்து, மியான்ஜி, இந்த பாலை நான் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன், நீங்கள் இதை குடியுங்கள் என்றாள். நான் குடிக்க முற்பட்ட போது, இதில் சர்க்கரை போடப்பட்டுள்ளது, எனவே அதை கலக்கிக் கொள்ளுங்கள் என்றாள். நான் பாலில் சர்க்கரையை கரைத்ததும் என் கண்கள் திறந்தன. நான் தூக்கத்திலிருந்து கண் விழித்தேன். என் உடலை அமுக்கிக் கொண்டிருந்த என் மனைவி, நீங்கள் பயந்து விட்டீர்களா என்று கேட்டாள். நான் பயப்படவில்லை, ஒரு கனவு கண்டேன் என்று கூறி அந்த கனவை எனது மனைவியிடம் கூறினேன். பிறகு நான் அதை மறந்துவிட்டேன். கொஞ்ச நேரம் கழிந்ததும், அதாவது 5 நிமிடங்கள் கழிந்ததும், இதே போன்று ஊதா நிற ஆடை அணிந்து கையில் பால் கிண்ணத்துடன் ஒரு பெண்மணி என் வீட்டிற்கு வந்தார். அவர் எனது மாணவனின் தாய் ஆவார். அவர் வந்து எனக்கு பால் கிண்ணத்தை கொடுத்தார். இதை குடியுங்கள் என்றார். நான் அதை குடிக்க முற்பட்ட போது, இதில் சர்க்கரை சேர்க்கப்பட்டுள்ளது, அதை கலக்கிக் கொள்ளுங்கள் என்றார். எனது மனைவி இந்த சம்பவத்தை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். சிரித்தவாறு, இது உங்கள் கனவாகும், இதை நீங்கள் என்னிடம் கூறினீர்கள், அது சொல்லுக்கு சொல் அப்படியே நிறைவேறியிருக்கிறது என்றார். சில நேரம் அல்லாஹ் தாலா இப்படியும் கனவுக்கு விளக்கம் தருகிறான். ஒரு நல்ல மனிதரின் பசியை போக்குவதற்காக உடனடியாக அல்லாஹ் தாலா ஏற்பாடு செய்கிறான். இறைவனை மறுப்பவர்கள் இது ஏதோ எதேச்சையாக நிகழ்ந்த சம்பவமாகும், எதேச்சையாக அவருக்கு இப்படி ஒரு சிந்தனை தோன்றியிருக்கலாம் என்று கூறலாம். இருபுறமும் அல்லாஹ் தாலா இவ்வாறு சிந்தனையை வழங்குகிறான். எனவே இது எதேச்சையாக நிகழ்ந்ததாக இருக்க முடியாது. இந்த வல்லமை அல்லாஹ்வின் வல்லமையாகும். அதாவது ஒரு பெண்ணின் மனதில் ஒரு நல்ல மனிதரின் பசியை போக்க வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்கியுள்ளான். உடனடியாக அதை நிறைவேற்றியும் விட்டான். ஹஜ்ரத் மௌலவி அப்துர் ரஹீம் சாஹிப் நையர் 1901ஆம் ஆண்டு பையத் செய்தார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், நான் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்தபோது ஒரு நாள் மௌலவி ஷேர் அலி சாஹிப் அப்போது தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். விளையாட்டு பிரிவுக்கு நான் பொறுப்பு வகித்து வந்தேன். இந்த விஷயத்தில் அவருடன் எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதே இரவு நான் தஹஜ்ஜுதில் துவா செய்தேன்.
கருத்து வேறுபாட்டின் காரணமாக நான் மிகவும் சிரமத்தில் இருந்தேன். தஹஜ்ஜுதில் துவா செய்தபோது மெல்லிய காகிதத்தில் நோ டோர்னமெண்ட் நோ கேம்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது காட்டப்பட்டது. அதன் பிறகு நான் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் டோர்னமெண்டில் பங்கு பெற முடியவில்லை. டோர்னமெண்டின் நாட்களில் தொடர் மழையின் காரணமாக குர்தாஸ்பூர் டோர்னமெண்ட் கமிட்டி டோர்னமெண்டை ரத்து செய்துவிட்டது. ஒரு இல்ஹாம் பூர்த்தியான காரணத்தால் எங்களது மாணவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இவர்கள் இந்த கனவை விளையாட்டு வீரர்களுக்கும் கூறியிருந்தார்கள். எனவே எங்கள் ஆசிரியரின் இல்ஹாம் பூர்த்தியாகிவிட்டது என்று மகிழ்ந்தார்கள். அந்த மாணவர்கள் நாரே முழக்கங்கள் இட்டவாறு காதியானுக்கு வந்தார்கள். இந்த இல்ஹாமின் முழு விவரமும் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சென்று சேர்ந்தது. நான் மிகவும் விளக்கமாக எழுதினேன். இதற்கு ஹுசூர் அவர்கள், உங்களது இல்ஹாம் மிகவும் தெளிவாக நிறைவேறிவிட்டது, இது உங்களது தூய உள்ளத்தின் அடையாளமாகும் என்றார்கள். இவ்வாறு ஹுசூர் ஹுத்தாம்களின் கஷ்ஃப் மற்றும் கனவு நிறைவேறும் போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வந்தார்கள். ஹசரத் ஷேக் அத்தா முஹம்மத் சாஹிப் மஞ்சுமா என்ற ஊரில் முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரி கூறுகின்றார்கள், சுவர் தொடர்பான வழக்கு நடந்து கொண்டிருந்த போது ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தேதி வந்ததும் பட்டாலாவுக்கு சென்றிருந்தார்கள். காதியானில் அவர்களின் சித்தப்பாவின் மகன்களின் சுவர் தொடர்பான ஒரு வழக்கு இருந்தது. அப்போது ஹுசூர், யாருக்கு கனவு வந்திருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார்கள். ஏனென்றால் நீர் இரண்டாவது யூசுப் ஆவீர் என்று இறைவன் என்னிடம் கூறியுள்ளான். யூசுஃபிற்கும் அவர்களின் சகோதரர்களின் மூலமாக துன்பம் ஏற்பட்டது என்றார்கள். அப்போது நான் ஹுசூரிடம் ஒரு கனவை கூறினேன். நான் ஒரு இனிப்பான தர்பூசணி பழத்தை சாப்பிடுகிறேன். அதிலிருந்து ஒரு துண்டை நான் எனது மகன் அப்துல்லாவுக்கு கொடுத்தேன். அது காய்ந்து விட்டது என்று கூறினேன். அதற்கு ஹுசூர் அவர்கள், உமது வீட்டின் இந்த மனைவியிடமிருந்து உமக்கு இன்னொரு மகன் பிறப்பான், ஆனால் அவன் உயிருடன் இருக்க மாட்டான் என்றார்கள். அவ்வாறே எனக்கு ஒரு மகன் பிறந்தான். 11 மாதங்கள் ஆனதும் அவன் வஃபாத் ஆகிவிட்டான். அதன் பிறகு இந்த மனைவியுடன் வேறு பிள்ளை ஏதும் பிறக்கவில்லை. இந்த கனவு வழக்கு சம்பந்தப்பட்டதாக இல்லை எனினும் அவர்கள் அப்போது கனவு கண்டதால் அதை கூறிவிட்டார்கள். ஹசரத் அமீர் கான் சாஹிப் இவர்கள் 1903ஆம் ஆண்டு பையத் செய்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஜனவரி 1917ஆம் ஆண்டு வியாழக்கிழமை நான் கனவில் ஒரு நபர் மிக வேகமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு வருவதை கண்டேன். நான் ஒரு கிணற்றுக்கு அருகில் மைதானத்தில் நிற்கிறேன். அந்த நபர் குதிரையை விட்டு இறங்கி என்னிடம் வந்து, நான் ஒரு அரசனாவேன், எனது பெயர் அஹ்மத் அலி ஆகும் என்றார். எனக்காக துவா செய்யுங்கள் என்கிறார். அப்போது நான் துவா செய்வதற்காக கைகளை உயர்த்தினேன். அவரும் என்னுடன் சேர்ந்து துவா செய்தார். நாங்கள் துவா செய்து முடித்ததும் அவர் உடனே குதிரையில் ஏறி மிகவும் வேகமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு போய்விட்டார். அவர் சற்று தூரம் சென்றவுடன் அவரது எண்ணற்ற படை தூசியை கிளப்பியவாறு வந்து அவருடன் சேர்ந்தது. அவர் அந்த படையுடன் எதிரி படையை எதிர்க்க ஆரம்பித்தார். எதிரி படையானது ஆயுதங்கள் மற்றும் சீருடை அணிந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்ப்பது அவருக்கு கடினமாக தெரிந்தது. இருவரும் சண்டையிட எந்த ஒப்புமையும் இல்லாமல் தெரிந்தது. கனவிலேயே இவருக்கு யாரோ ஒருவர், மயில் குறைவாகவா அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது இந்த போர் வீரர்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள், மயில் கூட அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது துப்பாக்கி சப்தத்தை கேட்டவுடன் ஓடிவிடும், அது குகைக்குள் சென்று ஒளிந்து கொள்ளும், இவ்வாறே எதிரிகளின் படையும் ஓடிவிடும் என்று கூறுகிறார். பின்னர் எனது கண்கள் திறந்தன என்று கூறுகிறார். எனவே உண்மையான சக்தி என்பது இறை உதவியும் அவனது அருளுமே ஆகும். வெளிப்படையான ஆடம்பரம் என்பது ஒன்றுமே இல்லை. இறைவனின் உதவியாலும் அவனது விருப்பத்தாலும் துவாவாலும் முடியக்கூடிய காரியம் வெளிப்படையான ஆடம்பரத்தால் முடிவதில்லை. ஆம், ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. அந்த நேரம் வந்ததும் இறைவன் அதை நிறைவேற்றி காட்டுகிறான். ஹசரத் மியா இமாமுத்தீன் சாஹிப் ஷேக்வானி கூறுகின்றார்கள், இவர்கள் 1889ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி பையத் செய்தார்கள். இவர்கள் தமது சின்ன கனவை கூறுகின்றார்கள். நான் கண்டா என்ற இடத்தில் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அது 20 ரூபாய்க்கு 2-3 ரூபாய்கள் குறைவாக இருந்தது. அதை பார்த்ததும் சிரித்தார்கள். இது என்ன பணம் என்றார்கள். ஹுசூர், நான் கனவு கண்டேன், அதில் இவ்வளவு தொகை தங்களுக்கு கொடுப்பதாக கண்டேன்.
எனவே கனவை பூர்த்தி செய்கிறேன் என்றேன். ஹுசூர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அமீர் கான் சாஹிப் கூறுகின்றார்கள், இவர்கள் 1903 ஆண்டு பையத் செய்தார்கள். எனது அண்ணன் சௌத்ரி அத்தா முகமது கான் சாஹிப் அவர்களுக்கு ஒரு நிலம் சம்பந்தமாக வழக்கு இருந்தது. நான் ஜனவரி 21, 1913 ஆண்டு கனவு கண்டேன். அவர்களின் மனைவி அந்நியர் ஒருவருடன் திருமணம் செய்கிறார். இதன்படி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த சொத்தும் கையை விட்டு போய்விட்டது. ஆக கனவுகளுக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. சில நேரம் சிலர் கனவு கண்டவுடன் பிறர் மீது பழி சுமத்துகின்றனர், பிறகு கவலைக்கு ஆளாகிவிடுகின்றனர். இங்கு மனைவி பிறரை திருமணம் செய்வது போல் கனவு கண்டார்கள். இந்த கனவின்படி சொத்து தொடர்பான வழக்கில் தோல்வி அடைந்தார்கள். ஹசரத் அமீர் கான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் 1903 ஆண்டு பையத் செய்தவர்கள் ஆவார்கள். ஏற்கனவே அறிவிப்பு செய்தவர் தான் இவர். கனவுகளை பற்றிய பல அறிவிப்புகளை இவர் செய்துள்ளார். இவர் கூறுகின்றார், டிசம்பர் 18, 1912 அன்று இரவு நான் கனவு கண்டேன். எனது வீட்டில் பையன் பிறந்துள்ளான். அவனை எனது நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு சலவாத் ஓதுகிறேன், இனிப்பு விளம்புகின்றேன். அவன் அழகாக இருக்கின்றான், ஆனால் மெலிந்தும் பலவீனமாகவும் இருக்கின்றான். எனவே பிப்ரவரி 15, 1913 அன்று அல்லாஹ் தாலா எனக்கு ஒரு மகனை வழங்கினான். அவனுக்கு ஹஜ்ரத் முதல் ஹலிஃபத்துல் மசீஹ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா கான் என்று பெயர் சூட்டினார்கள். இப்போது 1938 ஆண்டு, அதாவது அவனுக்கு 24 வயது வரை அந்த பலவீனம் இன்றும் தொடர்ந்து இருந்து வருகிறது. அமீர் கான் சாஹிப் இன்னொரு கனவை கூறுகின்றார்கள். 1913 நவம்பர் 24 இரவு கனவில் ஒரு இந்து மத துறவி காட்டப்பட்டார். அவருக்கு குஷ்ட ரோகம் இருந்தது. ஆனால் அவ்வாறு இருந்தும் அவரது உடல் மிகவும் வலிமையாக உள்ளது. அவர் தனது உடலின் வலிமையை இளைஞர்களுக்கு காட்டி துறவரம் அல்லது தனித்து வாழ்தல் ஆகியவற்றை போதித்து வந்தார். பித்தளையில் கந்தகம் மற்றும் சாயத்தை தடவி அதை தங்கம் என்று கூறி வந்தார். அவர் தனது கனவை தொடர்ந்து கூறுகின்றார், நான் அந்த துறவியிடம், நீர் என் கண்முன்னால் தங்கத்தை உருவாக்கி காட்டுவீராக என்று கூறுகிறேன். நான் இவ்வாறு கூறியதும் அவர் சற்று தயங்கினார். ஆனால் ஆணவம் கொண்டு தங்கம் செய்ய ஆரம்பித்தார். நான் அவரிடம், இப்போது உமது திறமையை நான் வெளிப்படுத்துகிறேன். அதாவது அதை நெருப்பில் இட்டு சுட்டு அதில் சுத்தியலை வைத்து அடிக்கிறேன். இதனால் அதன் உண்மை உடனே தெரிந்துவிடும் என்றேன். உடனே அந்த துறவி வெட்கப்பட்டு, நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள், எனது திரை விலகிவிடும் என்றார். அதன் பிறகு நான் அந்த துறவியின் சீடர்களுக்கு தப்லீக் செய்ய ஆரம்பித்தேன். அதாவது அவர் அவர்களை எந்த வழியில் கொண்டு செல்ல விரும்பினாரோ அதிலிருந்து அவர்களை விலக்குவதற்காக இஸ்லாத்தின் உண்மையான போதனையை அவர்களுக்கு வழங்கினேன். இதனால் மனிதனின் கடமைகள் என்ன என்பதை எடுத்து கூறினேன். அதை அந்த துறவியும் மிக கவனமாக கேட்டு வந்தார். அந்த துறவியின் சீடர்களிடம் நல்ல விளைவை அது ஏற்படுத்தியது. அவர்கள், எங்களுக்கும் மிர்சா சாஹிப்பின் புத்தகங்களை கண்டிப்பாக வாசித்து காட்டுங்கள் என்றார்கள். அதன் பிறகு நான் மீண்டும் அந்த துறவியை பார்த்து, இறைவன் மனிதனிடம் சில சக்திகளை வைத்துள்ளான், அவற்றை மனிதன் சரியாக பயன்படுத்தினால் பலன் பெறலாம். அந்த சக்திகளை பயன்படுத்தாமல் இருந்தால் பிறகு இழப்பை பெறுவான். உதாரணமாக, இறைவன் மனிதனிடத்து கருணை காட்டும் ஒரு திறனை வைத்திருக்கிறான். அநீதி இழைக்கப்பட்ட ஒருவர் நீதிமன்றத்தில் வந்து அநீதி இழைத்தவருக்கு தண்டனை வாங்கி தர விரும்பினால், அப்போது யாருக்கும் தண்டனை வாங்கி தருவது கருணை ஆகாது என்று வாதம் புரிந்தால் இது சரியாகுமா? ஒருபோதும் சரி அல்ல. அநீதி இழைத்தவருக்கு எப்படி இருப்பினும் தண்டனை பெற்று தர வேண்டும். அவருக்காக எந்த கருணையும் காட்டக்கூடாது. பிறகு தொடர்ந்து கூறுகின்றார்கள், இறைவன் மனிதனுக்கு கண்களை வழங்கியுள்ளான். அதை ஒருவர் பயன்படுத்தாமல் இருந்தால் பெரும் இழப்பை அடைவார். ஒரு விவசாயி தன் கண்களை கட்டிக்கொண்டு விவசாய பணிகளை செய்யாமல் இருந்தால் அவர் என்ன பயனை அடைய முடியும்? எனது இந்த உதாரணத்தை கேட்டதும் அந்த துறவியை நம்பக்கூடியவர்களில் விவசாயிகள், இறைவன் மனிதனிடத்தில் பிள்ளைகள் பெறுவதற்கான சக்தியை வைத்துள்ளான், அதை பயன்படுத்தவில்லை என்றால் அழகான அன்பான குழந்தைகள் எங்கிருந்து கிடைக்கும் என்றனர். அதன் பிறகு நான் துறவியின் சீடர்களை நோக்கி, உங்களுக்கு உபதேசங்கள் கூறும்
இந்த துறவியின் பெற்றோர்கள் சேராமல் இருந்திருந்தால் இவர் எங்கிருந்து பிறந்திருப்பார் என்று கேட்டேன். இந்த ஆதாரத்தை கேட்டதும் நல்ல விளைவுக்கு அவர்கள் ஆளானார்கள். அவர் கூறினார், முந்தைய மக்கள் இந்த வழிமுறையை நல்லதாக கருதினர். இந்த ஆதாரங்களை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் மிர்சா சாஹிப் எல்லா விதமான பொய்யையும் எதிர்த்து விட்டார்கள். அனைத்தையும் மிக தெளிவாக எடுத்து கூறிவிட்டார்கள். பிறகு நான் இந்த வழிமுறையை கால்நடைகளில் ஏற்படுத்தினால் சவாரி செய்வதற்கு விலங்கும் பால் தரும் விலங்குகளும் விவசாயத்திற்கு பயன்படும் விலங்குகளும் எங்கிருந்து வரும்? இவ்வாறு படைப்பினங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச என்பது அழிந்துவிடும். நபிமார்களின் வருகையின் தொடரும் முடிந்துவிடும். அவர்களின் மூலமே மக்கள் ரட்சிப்பை பெற முடியும். நான் இதை கூறியவுடன் கனவிலேயே இவர் பார்க்கின்றார், ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தம்மை சுட்டிக்காட்டி, நீங்கள் என்னிடமிருந்து அறிவு மற்றும் மார்க்கத்தின் நுட்பமான கருத்துக்களை கேட்கின்றீர்கள். துறவற வாழ்க்கையில் இந்த சந்தர்ப்பம் எப்போது உங்களுக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். துறவரத்தை மேற்கொள்பவர்கள் தம்மை நன்மையின் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டதாக கருதுவர். எனவே கனவில் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு இதை காட்டினான். கண் விழித்த பின் அவர் கூறுகின்றார், எனது இந்த கனவின் பொருள் புரிந்தது. பாருங்கள், அந்த துறவிக்கு குஷ்ட ரோகம் இருந்தது. அதுவும் காரணமின்றி மனித இயல்பிற்கு புறம்பாக நடந்ததன் விளைவாக வந்ததாகும். அவ்வாறே இறைவனின் நியதிக்கு புறம்பாக மனித இயல்பிற்கு விரோதமாக செயல்பட்டால் அல்லது சில அமைப்புகள் இன்றைய நாட்களில் உருவாகியுள்ளன. சில நாடாளுமன்றங்கள் இதற்காக சட்டம் இயற்ற ஆரம்பித்து விட்டன. பிறகு இறைவனின் சட்டமும் செயல்படுகிறது. அது செயல்பட்டு சமுதாயங்களின் அழிவிற்கு காரணமாக அமைகிறது. எனவே இன்றைய நாட்களில் தற்போது உலகில் பல நாடுகளில் பரவியுள்ள அஹ்மதிகளுக்கு எதிராக இந்த உலகவாதிகள் மனித இயல்பிற்கு புறம்பானதை எல்லாம் தமது சட்டத்தின் அங்கமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கின்றனர். அவ்வாறு ஆகாமல் இருக்க நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அப்துல்லா சாஹிப்பின் மகன் ஹஜ்ரத் அப்துஸ் சத்தார் சாஹிப் கூறுகின்றார்கள், இவர் 1892 ஆண்டு பையத் செய்தவர் ஆவார். இவர் கூறுகின்றார், எனது மனைவி ஒரு கனவை கண்டார்கள். எனக்கு ஹஜ்ரத் மசீஹ்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 ரூபாய் கொடுக்கின்றார்கள் என்று கனவு கண்டார். வழக்கு வெற்றியடைந்ததும் ஹஜ்ரத் சாஹிப் எனக்கு 2 ரூபாய் கொடுத்தார்கள். இவ்வாறு அந்த கனவு நிறைவேறியது. நான் அந்த 2 ரூபாயை என்னுடைய மனைவியிடம் கொடுத்து கனவை நிறைவு செய்தேன். ஹஜ்ரத் அமீர் கான் சாஹிப் அவர்களின் ஒரு அறிவிப்பு. அவர்கள் கூறுகின்றார்கள், ஜூன் 1, 1905 ஆண்டு நான் கனவில் கண்டேன். நான் மிகவும் சுத்தமான தண்ணீரில் மீன் பிடிக்க துவங்கினேன். அப்போது ஒரு புயல் வீசியது. அது கொஞ்சம் குறைந்ததும் நிலநடுக்கத்தால் பூமி அதிர ஆரம்பித்தது. பூமி அதிர்வதை பார்த்ததும் நான் சஜிதாவில் தலையை குனிந்து கொண்டேன். சஜிதாவில் யா ஹய்யூ யா கய்யூமு பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று துவாவை ஓதுகிறேன். அப்போது இன்னொரு நிலநடுக்கம் வந்தது. அப்போது மக்கள், இது சின்ன பூகம்பம்தான், கடுமையான நிலநடுக்கம் வரவில்லையே என்கிறார்கள். இதை மக்கள் கூற ஆரம்பித்ததும் எனது உள்ளத்தில் இன்னும் சஜ்தாவிலேயே இரு, நிலநடுக்கம் வருகிறது என்று போடப்பட்டது. அதன் பிறகு கடுமையான அழிவை ஏற்படுத்திய மிகவும் பயங்கரமான நிலநடுக்கம் வந்தது. இது ஜூன் 1905 ஆண்டு அவர்கள் கண்ட கனவாகும். இது காங்கடாவில் வந்த பூகம்பம் ஏப்ரலில் வந்தது. அதன் பிறகும் பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே இது வருங்காலத்தில் வரவுள்ள நிலநடுக்கங்கள் பற்றிய முன்னறிவிப்பாகும். இது உலக போரையும் சுட்டிக்காட்டுவதாக இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் ஒரு நிலநடுக்கத்தை பார்த்து அல்லது ஓர் அழிவை பார்த்து மனிதன் கவனமற்றவனாக ஆகிவிடக்கூடாது. எப்போதும் அல்லாஹ் தாலாவின் முன்பு தலையை குனிந்தவாறு இருக்க வேண்டும். அவனுடனே எப்போதும் நேசம் கொண்டிருக்க வேண்டும். இந்த இறுதி காலகட்டத்தில் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலகட்டத்தில் அதிகமாக நிலநடுக்கங்கள்
மற்றும் பேரழிவுகள் ஆகியவற்றிற்காக மிக அதிகமான முன்னறிவிப்பு காணப்படுகிறது. எனவே நாம் அல்லாஹ் தாலாவின் முன்பு எப்போதும் குனிந்தே இருக்க வேண்டும், கவனமற்று இருந்துவிடக்கூடாது. அமீர் கான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், 29 மே 1905 அன்று நான் கனவு கண்டேன். மழை மற்றும் புயல் வீசுகிறது. அதை கண்டு மக்கள் ஒரு மரத்தின் கீழிருந்து மைதானத்தை நோக்கி போகிறார்கள். இந்த மரம் நம்மை நசுக்கிவிடக் கூடாதே என்ற எண்ணத்தில் அவர்கள் அங்கிருந்து போகிறார்கள். ஆனால் ஏழை மற்றும் வறியவர்கள் மரத்தின் நிழலையே பெரிதாக கருதினர். மைதானத்தில் இருந்து மரத்தின் கீழே ஓடி வந்து நிற்கின்றனர். அந்த மரத்தின் கீழ் பாதுகாப்பு பெறுகின்றனர். அவர்கள் வந்ததும் புயலால் மைதானத்தில் இருந்தவர்கள் அழிந்து விடுகின்றனர். இதை பார்த்ததும் எனது நாவில் இந்த வார்த்தைகள் வந்தன, ஹத்தம் வஹீஹ ஜிஸ்கா இஃப்திதாம் ஐசா ஹோ. இவ்வாறு முடிவு இருப்பவர்களுக்கு தான் இவ்வாறான முடிவு ஏற்படும். பொதுவாக செல்வந்தர்களை விட ஏழைகள்தான் பெரும்பாலும் நபிமார்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஹஜ்ரத் அமீர் கான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜூன் 25, 1905 நான் ஒரு கனவில் ஹைரானாவில் உள்ள எனது வீட்டில் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இபாதத் செய்வதாக கண்டேன். அவர்கள் இபாதத் செய்து முடிந்தவுடன் ஹுசூர் குதிரையில் ஏறி சென்றார்கள். கொஞ்ச தூரம் சென்றதும் மௌலவி சாஹிப், அதாவது முதல் கலிபத்துல் மசீஹிடம் அவர்களும் விரைவாக தயாராக வேண்டும் என்று கூறி இந்த கடிதத்தை மௌலவி சாஹிப்பிடம் கொடுப்பதற்கு யாராவது இருக்கின்றாரா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த கடிதத்தில் பணம் அல்லது நகையை உடன் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போது நான் ஹுசூர், நான் உள்ளேன் என்று கூறினேன். ஹுசூரிடம் அந்த கடிதத்தை வாங்கி உடனே ஹஜ்ரத் மௌலவி சாஹிப்பிடம் கொண்டு போய் சேர்த்தேன். நாங்கள் மக்காவை சென்றடைந்ததும் அங்கு சின்ன சின்ன மலை குன்றுகள் தென்படுகின்றன. அதில் கல், சரல் மற்றும் சுண்ணாம்பு ஆகியவை இருந்தன. அந்த கல்களுக்கு மத்தியில் சுத்தமான தண்ணீரில் சின்ன சின்ன ஓடைகள் ஓடுகின்றன. இதை பார்த்ததும் இது அனைத்தும் இறைவனின் அருளாகும், அது தண்ணீரை போன்று இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் ஏற்பட்டது. அந்த ஓடைகள் நிலநடுக்கத்தால் அழிந்துவிட்டால் இந்த தண்ணீரும் கலங்கிவிடும் என்று நினைக்கிறேன். இதன் உண்மை விளக்கம் என்னவென்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். ஆனால் இதில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரின் அடியார்கள் மக்காவிலிருந்து மீண்டும் இஸ்லாத்தின் உண்மையான மற்றும் தூய மற்றும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் போதனைகளின் மூலம் உலகையும் தூய்மைப்படுத்த முயற்சி செய்வார்கள். ஹிலாஃபத் அமைப்பின் கீழ் இந்த முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சமுதாயங்கள் இதிலிருந்து தண்ணீர் குடிக்கும் பலன் பெறுவார்கள் இன்ஷா அல்லாஹ் என்பது இதன் பொருளாகும். ஹஜ்ரத் அமீர் கான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன் நான் கனவில் சூரிய கிரகணத்தை கண்டேன். அவர்களின் வஃபாத் என்பது இதன் பொருளாகும் என்று தெரிந்து கொண்டேன். பிறகு இவர்கள் எழுதுகின்றார்கள், 12 மற்றும் 13 ஜனவரி 1938 நடு இரவில் நான் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில நண்பர்களோடு துவா செய்வதாக கண்டேன். அவர்கள் அன்னாரின் பாதுகாப்பிற்காக அவர்களை சுற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் காலில் செருப்பு அணியாமல் இருக்கின்றார்கள். சௌத்ரி ஃபதா முகமது சாஹிப் அவர்களுடன் உள்ளனர். எனவே ஜனவரி 13 அன்று அவர்கள் முபாரக் பள்ளிவாசலில் சில நபர்களுடன் மிர்சா அசீஸ் அஹ்மத் சாஹிபின் மகன் தொடர்பாக துவா செய்தார்கள். துவா செய்வதற்கு முன்னதாக இவ்வாறு துவா செய்வதன் அறிவிப்பை மஸ்ஜித் முபாரக்கில் செய்தார்கள். பிறகு இவர்கள் எழுதுகின்றார்கள், 1912 ஆண்டு செப்டம்பரில் நான் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது இன்னும் சில மக்களுடன் கனவில் பார்த்தேன். ஹுசூர் இவ்வாறு கூறுகின்றார்கள், காபிர்கள் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தீய பேச்சுக்களை பேசுவதில் எல்லை மீறும் போது அதை சகித்துக் கொண்டு நம்மால் இருக்க முடியாது. காபிர்கள் தீயவற்றை பேசுவதற்கு முன்னதாகவே அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்கிறார்கள். இந்த கனவை நான் ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினேன். அதற்கு அவர்கள் இது மிகவும் அருளுக்குரிய கனவாகும் என்றார்கள். பிறகு எழுதுகின்றார்கள், பிப்ரவரி 20,
1913 அன்று நான் இரவில் கனவு கண்டேன். அதில் ஹாலித் பின் வலீத், ஜர்ரார் பின் அஸ்வத் ஆகியவர்கள் கையில் வாள் வைத்துள்ளார்கள். வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள். பலர் அவர்களுக்கு முன்னால் தமது வாளை கீழே போடுகிறார்கள். யசீதும் தன்னுடைய ஆயுதத்தை கீழே போடுகின்றான். பிறகு அவர்களுடன் சேர்ந்து விடுகின்றனர். ஹசரத் மிர்சா முகமது அப்சல் சாஹிப், மிர்சா முகமது ஜலாலுதீன் சாஹிப் அவர்களுடைய மகன் ஜெஹ்லம் பயணம் தொடர்பாக கூறுகின்றார்கள். இவர் 1895 ஆண்டு பையத் செய்தவர் ஆவார். இவர் கூறுகின்றார், 1903 ஆண்டு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜிஹ்லமிற்கு வந்தார்கள். நானும் அங்கு சென்றேன். திரளான கூட்டம் இருந்தது. சிலர் கேட்ட கேள்விகளுக்கு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இது இறைவனின் ஒளியாகும், அதாவது ஜமாத் அல்லாஹின் ஒளியாகும். இது மக்கள் இதை அணைத்துவிட நாடினாலும் முடியாது. ஹசரத் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ஷஹீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பயணத்தில் உடன் இருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், இறைவன் என்னை 3 முறை தலையை கொடுக்குமாறு கூறியுள்ளான். பிறகு அமீர் கான் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், டிசம்பர் 6, 1906 அன்று நான் கனவில் கண்டேன். ஹசரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் ஒரு தடி இருக்கின்றது. ஒரு காவி நிற எருமை மாடு அவர்களை முட்டுவதற்காக வேகமாக ஓடி வருகிறது. ஆனால் தடியின் அச்சத்தால் ஹசரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி வந்ததும் அது பின்னால் விலகி செல்கிறது. இறுதியில் அவர்கள் ஓரிடத்திற்கு வந்து சேர்க்கிறார்கள். அங்கு அச்சு செய்யக்கூடியவர் தன்னுடைய கடையில் உட்கார்ந்திருக்கின்றார். இன்னொரு நபர் ஹிலாபத்தின் போலி அச்சு செய்வதற்காக வந்துள்ளார். அவர் அந்த கடையில் இருக்கும்போது ஹசரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வந்தார்கள். கடைக்காரர் மௌலவி நூருத்தீன் சாஹிப் இங்கேயா இருக்கின்றார்கள் என்று கேட்கிறார். நான் ஆம் என்றேன். உடனே அந்த கடைக்காரர் அச்சு செய்ய வந்த நபரை பிடித்து விடுகிறார். அப்போது முதல் கலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாளிகைக்குள் சென்று விடுகிறார்கள். நானும் அவர்களுடன் இருந்தேன். அந்த வீட்டின் சொந்தக்காரர் மிகவும் அழகானவர், மிகவும் செல்வாக்கு படைத்தவர், நல்ல உள்ளம் கொண்டவர் ஆவார். அவர் ஹசரத் சாஹிப்பிற்கு மிகவும் மரியாதை செலுத்தினார், உணவு வழங்கினார். ஹுசூர் அந்த வீட்டை விட்டு மீண்டும் வெளியே வந்தபோது எண்ணற்ற மக்கள் கூட்டம் இருந்தது. போலியான முத்திரை செய்ய வந்தவர் கூட்டத்திற்குள் நுழைந்து ஓடுகிறார். மிக அதிகமாக தேடியும் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. கனவில் பறந்து சென்று தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இவர் கூறுகின்றார், நான் இந்த கனவை ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினேன். அதற்கு அவர்கள் விளக்கம் தந்தார்கள். ஹசரத் 1வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நல்ல சுற்றுச்சூழல் மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஹசரத் நவாப் சாஹிப்பின் வீட்டிற்கு வந்ததும், அப்போது மௌலவி முகமது அலி சாஹிப் முதல் கலீஃபா உயிருடன் இருக்கும் போதே ஹிலாபத்திற்கு எதிராக பிரசுரம் வெளியிட்டது. பிறகு ஹுசூர் அவர்களின் ஜனாசாவிற்காக வந்த எண்ணற்ற கூட்டம், பிறகு முகமது அலி சாஹிப் காதியானை விட்டு வெளியேறியது ஆகியவற்றால் இந்த கனவு நிறைவேறிவிட்டது என்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள், மார்ச் 13, 1914 அன்று கனவில் ஒரு தேன் அடையை கண்டேன். அதிலிருந்து தேன் வழிந்து கொண்டிருந்தது. அதை நாங்கள் அனைவரும் பாத்திரத்தில் இடுகிறோம். அதன் பிறகு ஹசரத் 1வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னுடைய ஜனாசாவை மௌலவி ஷேர் அலி சாஹிப் குளிப்பாட்ட வேண்டும், இவர் எனது சகோதரரும் நல்லவரும் ஆவார் என்று கூறினார்கள். நான் என்னுடைய இந்த கனவை ஹசரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தினேன். இது முதல் ஹிலாபத்திற்கும் 2வது ஹிலாபத்திற்கும் உள்ள நெருங்கிய காலகட்டத்தின் சம்பவமாகும். மௌலவி ஷேர் அலி சாஹிப் அவர்கள்தான் ஹசரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். என்னுடைய கனவின் காரணமாகத்தான் அவ்வாறு அனுமதி வழங்கினார்களா என்று என்னால் உறுதியாக கூற முடியாது. ஆனால் மௌலவி ஷேர் அலி சாஹிப் தான் ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். முஸ்தகீம் சாஹிப் அவர்களின் மகன் சாகர்தீன் சாஹிப் 1906 ஆண்டு பையத் செய்தார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனடி சேர்ந்த பிறகு முதல் ஹிலாபத் ஆரம்பமானது. இறைவன் இந்த ஹிலாபத்தின் மூலம் என் மீது வழங்கியவை எல்லாம் என்னவென்றால், ஒரு நாள் கனவில் கண்டேன், மிகவும் அழகான அரச குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அது கோதுமை நிறத்தில் இருந்தது. அந்த குதிரைக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் இருந்தது. அதில் படுக்கை போடப்பட்டிருந்தது. தலையணையும் போடப்பட்டுள்ளது. கனவில் புயல் காற்று வீசியது போல் தெரிந்தது.
அந்த புயல் கோடை காலத்தில் வீசும் புயல் காற்று போன்றிருந்தது. பொதுவாக கோடை காலத்தில் இரவு பொழுதில் வீசும் புயல் காற்று போல் வீசியது. இந்தியா, பாகிஸ்தானில் வசிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்போது அந்த படுக்கையில் தூசி, மண் ஆகியவை படிந்து விடுகிறது. அதை நான் சுத்தம் செய்கிறேன். அந்த படுக்கை ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படுக்கை என்று எண்ணுகிறேன். இந்த எல்லா கனவையும் நான் ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ்க்கு எழுதி அனுப்பினேன். அதற்கு அவர்கள் இவ்வாறு விளக்கம் தந்தார்கள். அதாவது, நமக்கு கிடைத்தது எல்லாவற்றிலிருந்தும் உமக்கும் பங்கு கிடைத்து விட்டது என்று எழுதினார்கள். ஹஜ்ரத் அல்லா தத்தா சாஹிப் தலைமை ஆசிரியர் மியா அப்துல் சத்தார் சாஹிப் அவர்களின் மகன் கூறுகின்றார்கள், இவர்கள் 1998ஆம் ஆண்டு பையத் செய்தார்கள். இவர் கூறுகின்றார், ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்தில் எனக்கு மிகவும் அழகான காட்சி கனவில் காட்டப்பட்டது. அது எனது வாழ்வின் பல்வேறு நிலைகளின் முன்னறிவிப்பாகும். அதாவது, ஹஜ் நாளின் போது தஹஜ்ஜுத் நேரத்தில் பார்த்தேன். 2 நபர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். ஒருவர், இங்கிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களின் உருவம் தெரிகிறது என்று கேள்விப்பட்டுள்ளேன் என்றார். மற்றவர், ஆம், ஜிஹ்லமிலிருந்து பார்க்கும்போது தெரிகிறது என்றார். பிறகு அவர், இதோ பார் என்கிறார். அது கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு வீடாகும். அதன் கண்ணாடி கருப்பாக இருந்தது. அது திடீரென்று புர்ராக்காக மாறிவிட்டது. அதற்குள் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 4 தோழர்கள் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது 4 கலீஃபாக்களும் உள்ளனர். பிறகு அந்த காட்சி விலகி ஹஜ்ரத் உஸ்மான் தெரிந்தார். பிறகு அந்த காட்சியும் மறைந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் தென்பட்டார்கள். இந்த காட்சியை நான் மனம் நிறையும் வரை மிகவும் நன்றாக பார்த்தேன். ஹஜ்ரத் சித்திக் தமது முகத்தை நன்றாக எனக்கு காட்டினார்கள். அது ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உருவமாக இருந்தது. இது கலிஃபத்துல் மஸீஹ் ஆவார்களே என்று எண்ணம் எனக்கு தோன்றியது. அப்போது அபூபக்கர் நூருதீனுடைய உருவத்தில் இருக்கிறார் என்று இல்ஹாம் இறங்கியது. நூருதீனை பார்க்காதவரை சஹாபாக்கள் மரணிக்க மாட்டார்கள். நான் ஹஜ்ரத் முதல் கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதை எழுதி அனுப்பினேன். ஹுசூர் பதில் கூறினார்கள், நற்செய்தி அடங்கிய உண்மையான கனவு எனக்கும் பல்வேறு சமயங்களில் இவ்வாறு நற்செய்தி கிடைத்துக் கொண்டிருந்தது. இதில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு இல்ஹாம் இருந்தது. அதாவது, நமது அன்பின் வீட்டில் வசிப்பவர்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது என்பது அந்த இல்ஹாம் ஆகும். பிறகு கூறுகின்றார்கள், எனக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கவிதை வரிகளும் இல்ஹாம் மூலம் இறங்கியது. இலையுதிர் காலம் சென்றடைந்து விட்டது. இப்போது கனிதரும் காலம் வந்துவிட்டது. இறைவனின் தூய நல்லடியார்களுக்கு இறைவன் புறமிருந்து உதவிகள் கிடைக்கின்றன. அந்த உதவி வரும்போது உலகத்திற்கு ஒரு புதிய உலகத்தை அது காட்டிவிடுகிறது என்பது அந்த கவிதை வரியாகும். அந்த காலத்திலிருந்தே அல்லாஹ் தஆலா ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான நற்செய்தியை சஹாபாக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான். பிறகு நான் பல கனவுகளை கண்டுள்ளேன் என்று கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு நெய்ச்சோறு வழங்கியுள்ளார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அல்வா கொடுத்து அதை விளம்பும்படி கூறியிருக்கிறார்கள். நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுடன் சேர்ந்தும் தொழுதிருக்கிறேன். ஹுசூருக்கு தண்ணீர் கொடுத்திருக்கின்றேன். ஹுசூர் ஒரு மலை குன்றின் மீது நிற்கிறார்கள். நான் பள்ளத்தில் இருந்தேன். ஹுசூர் என்னுடைய கையை பிடித்து மேலே தூக்கி தம்முடன் என்னையும் நிறுத்தி வைத்தார்கள். இவ்வாறு ஒருமுறை ஹுசூர் பூக்களை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். நானும் பறித்து ஹுசூருக்கு கொடுத்தேன். அவர் கூறுகின்றார், நான் ஹஜ் செய்தேன், மக்கா சென்றிருந்தேன், பிறகு காபாவை வலம் வந்தேன். அதன் பிறகு கனிகளால் நிறைந்த மரங்கள் பைத்துல்லாவில் உருவானது. மாம்பழம், பேரிச்சம்பழம் போன்ற மரங்கள் அங்கு இருந்தன. இவ்வாறு கனவில் கண்டேன். மேலும் என்னுடைய சோதனையின் காலம் நிறைவடைவதற்கான நற்செய்தியையும் நான் கண்டேன். தூய நல்லடியார்களுக்கும் என்னை குறித்து நற்செய்தி வழங்கியுள்ளார். காசி அப்துல்லா சாஹிப் இன்னும் பிறர். ஹஜ்ரத் மௌலானா குலாம் ரசூல் சாப் ராஜிக்கு 11 மே 1936 அன்று கடைசி நஃபில் நோன்பின் தஹஜ்ஜுத் வேளையில் கனவு கண்டார்கள். வைஸ்ராய் காதியானுக்கு வந்திருக்கிறார். சந்திக்க வந்த எல்லாரையும் விட நான் அஹ்மதிகளை முன் நிறுத்துகிறேன். அதாவது இவர்கள்தான் சந்திக்க வைக்கிறார்கள். நானும் மௌலானாவும் சேர்ந்து நிற்கிறோம். மௌலானா அவரை கொலை செய்ய விரும்பும் அபாயம் இருப்பதாக வைஸ்ராய் எண்ணுகிறார். எனக்கு வைஸ்ராயுடன் நட்புறவு நெருங்கியதாக இருந்தது. நான் அவருக்கு
வெற்றிலை கொடுத்துவிட்டு, மௌலவி சாஹிப் இடமிருந்து எந்த ஆபத்தும் உங்களுக்கு இல்லை என்று கூறினேன். இது குலாம் ரசூல் சாப் கண்ட கனவாகும். அவர்கள் கூறினார்கள், இவர்கள் சார்பாக நான் பொறுப்பேற்கிறேன் என்று கூறினார்கள். ஹசரத் ஷேக் முகமது இஸ்மாயில் சாஹிப் ஷேக் மசீதா சாஹிப் அவர்களின் மகன் கூறுகின்றார்கள், 1894 ஆண்டு பையத் செய்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், வல்லமை மிக்க இறைவனே, உன் பெயரில் பொய் சத்தியம் செய்பவர் உன் சன்னதியில் புறக்கணிக்கப்பட்டவர் ஆகிவிடுகின்றார். நான் உனது வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நான் உன் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன், என்னை போன்ற பாவம் செய்திருக்கின்ற ஒருவர் ஒன்றுமற்றவனாகவும் ஆகிய எனக்கு நீ ரகசியங்களை கற்பித்திருக்கிறாய். நான் உன் மீது பொய்யான சத்தியம் செய்து பொய்யான கனவு மற்றும் இல்ஹாம்களை புனைந்து தூயவனாகிய உன்னிடமிருந்து வந்தது என்று கூறினால் எனக்கு தண்டனை கொடுக்கவும் நீ முழு ஆற்றல் பெற்றவனாவாய். இவர் தாம் கண்ட ஒரு கனவை கூறுகின்றார். ஒரு தோட்டம் இருக்கிறது. அதில் ஜமாத்தின் எல்லா நபர்களும் உள்ளனர். ஏழைகள் ஒரு பக்கமும் பணக்காரர்கள் மறுபக்கமும் உள்ளனர். பணக்காரர்கள் ஹசரத் மௌலானா அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி ரலில்லாஹு அன்ஹு அவர்களை தம் தலைவராக நியமிக்கிறார்கள். இந்த கனவை ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கும் போது பார்க்கிறார்கள். இந்த கனவு ஹிலாஃபத்துடன் தொடர்புடையதாகும். எவ்வாறு இருப்பினும் பணக்காரர்கள் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி ரலில்லாஹு அன்ஹு அவர்களை தமது தலைவராக நியமித்தனர். எனது ஏழை சகோதரர்கள் என்னை தங்களது தலைவராக நியமித்தனர். முதல் சொற்பொழிவு ஹசரத் ஜனாப் மௌலானா அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி ரலில்லாஹு அன்ஹு அவர்கள் நிகழ்த்துவார்கள். இந்த எளியவனாகிய நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஹசரத் மௌலானா அவர்கள் தமது சொற்பொழிவில் தம்முடைய ஹிலாஃபத்தின் ஆதாரங்களை எடுத்துரைத்தார்கள். ஹசரத் நூருத்தீன் சாஹிப் அவர்களின் ஹிலாஃபத்திற்கான ஆதாரங்களை நான் எடுத்து கூறி மௌலானாவின் சொற்பொழிவுக்கு மறுப்பு கூறினேன். பிறகு மௌலானா தமது ஹிலாஃபத்திற்கான ஆதாரங்களை எடுத்து வைத்தார்கள். பிறகு நான் எனது சொற்பொழிவில் ஹசரத் மௌலானாவின் சொற்பொழிவுக்கு மறுப்பு தெரிவித்து ஹசரத் மௌலானா நூருத்தீன் ரலில்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத்திற்கு ஆதரவாக ஆதாரங்களை எடுத்து வைக்கிறேன். அப்போது மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் ஒரு பாய்ச்சல் பாய்ந்தார்கள். பிறகு இரண்டாவது முறையும் பாய்ந்து மூன்றாவது முறையும் பாய்ந்து வந்து முதல் கலிஃபாவின் முன்னிலையில் வந்து, ஹசரத் என்னுடைய பையத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஹசரத் முதலாவது கலிஃபத்துல் மசி அவர்கள் இவரிடம் பையத் வாங்கினார்கள். பிறகு அமைதியாக தனியாக ஒரு மரத்தின் அடியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார்கள். எனது இந்த ரூயாவிற்கு சாட்சி ஹாமித் அலி சாஹிப் இர்ஃபானி, மாஸ்டர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் ஆவார்கள். இந்த கனவை ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்நாளில் கண்டார்கள். இவ்வாறு ஹிலாஃபத் பற்றிய கனவுகள் அல்லாஹ் தாலாவின் அருளால் எப்போதுமே ஜமாத்தில் அல்லாஹ் தாலா காட்டி வருகின்றான். இது இன்றைய சம்பவங்கள் அல்ல. சிலர் ஆட்சேபனை செய்கின்றனர். இன்று காணப்படுகின்ற கனவுகள் ஹலீஃபாக்களின் முந்தைய காலத்திலும் வந்தன. ஹசரத் ஹலீஃபா அவ்வல், ஹசரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசி ஆகியவர்களின் காலத்திலும் கனவுகள் காட்டப்பட்டுள்ளன. ஆக இவை நான் எடுத்து கூறியுள்ள சில கனவுகளாகும். அடுத்ததாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், இன்று இப்போது செராலியோன் மற்றும் வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் ஆண்டு மாநாடு நடைபெறுகிறது. செராலியோனில் இப்போது மாநாடு நடந்து கொண்டிருக்கும். வங்காளதேசத்தில் முதல் நாள் மாநாடு முடிந்துவிட்டது. வங்காளத்தில் அஹ்மதியத் சென்று சேர்ந்து 100 வருடங்கள் ஆகிவிட்டன. இங்கிலாந்து ஜமாத்திற்கு இவ்வாண்டு 100 ஆண்டுகள் முழுமையடைகின்றன. எனவே நன்றி கூறும் விதமாக இதை கொண்டாடுவதற்கு பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறது. வங்காளதேசம் ஜமாத்தும் இதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். இதன்படி செயல்படவும் செய்தார்கள். இந்த நிகழ்ச்சியின் ஒரு மாபெரும் பகுதியாக இந்த மாநாடு இருந்து வருகிறது. எனவே இவ்வருடம் ஒரு ஸ்டேடியத்தில் வாடகைக்கு இடம் வாங்கி அதில் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். இதனால் எல்லா ஏற்பாடுகளும் எளிதில் நடைபெறவும் விருந்தாளிகளை தங்க வைக்கவும் இங்கு ஏற்பாடு இருக்கும். பெருமளவில் மக்கள் இதில் கலந்து கொள்ள முடியும் என்பதற்காக இங்கு ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். மாநாட்டின் எல்லா ஏற்பாடுகளும் முழுமையாக நிறைவடைந்திருந்தது. நேற்றைய முன்தினம் சில பெயர் தாங்கிய ஆலிம்கள் தமது சீடர்களை ஒன்று திரட்டி மதர்சாவில் பயிலும் மாணவர்களை ஒன்று திரட்டி இருப்பார்கள். மேலும் ஜமாத்தே இஸ்லாமியின்
சில மக்களும் இருந்தனர். இவர்கள் மொத்தம் ஏறக்குறைய 2,000-3,000 பேர் வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்த ஸ்டேடியத்தில் நடைபெறவிருந்த மாநாட்டு திடலை தாக்கினர். போலீஸ் அங்கு நின்று கொண்டிருந்தது, எதுவும் செய்யவில்லை. இறுதியில் இந்த தீவிரவாதிகள் தாக்குதல்கள் நடத்தியவர்கள் ஏறக்குறைய அனைத்து சாமான்களையும் எல்லா ஏற்பாட்டையும் சீர்குலைத்து விட்டார்கள். பின்னர் அதில் தீ வைத்து விட்டனர். இதனால் நாற்காலி, கூடாரம், இன்னும் இது போன்ற பல பொருட்கள் வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தன. இவை சேதமடைந்ததால் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவே இஸ்லாத்தின் பெயர் தாங்கிய ஆலிம்களின் நடத்தையாகும். எவ்வாறு இருப்பினும் மாநாடு ரத்து செய்யப்படவில்லை. அது நான் முன்னதாக கூறியதன்படி நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது நடைபெறும். ஜமாத்தின் சொந்த இடத்தில் இப்போது நடந்து வருகிறது. எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் அல்லது இட நெருக்கடி அதிகமாக இருக்கலாம். எவ்வாறாயினும் வழக்கம்போல் மாநாடு நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இவ்வாண்டு வெளிநாட்டு பிரதிநிதிகளும் சென்றுள்ளனர். அவர்களையும் இன்னும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் அல்லாஹ் தாலா தன் பாதுகாவலில் வைப்பானாக. மாநாடு அல்லாஹின் அருளால் சிறப்புடன் முடிவுற வேண்டும். இந்த ஆலிம்களின் தீங்கை அவர்களிடமே அல்லாஹ் தாலா திருப்புவானாக. மிக அதிகமாக பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளது. அல்லாஹ் தாலா இதையும் நிவர்த்தி செய்வானாக. எனவே அதிகமாக துவா செய்யுங்கள். இரண்டாவது மாநாடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று செராலியோனில் நடக்கிறது. செராலியோனின் ஆலிம்களுக்கும் வங்காளதேசத்தின் ஆலிம்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், செராலியோனின் உலமாக்கள் நல்ல எண்ணம் கொண்டவாறு வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளனர் அல்லது மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். நல்ல விருப்பங்களையும் சிறந்த உணர்வுகளையும் கொண்டு விளங்குகின்றனர். இவர்களிடம் குறைந்தபட்சம் மனித நேயம் காணப்படுகிறது. எதிர்த்த போதிலும் நமது நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்கின்றனர். அல்லாஹ் தாலா இதற்கான நற்கூலியை இவர்களுக்கு வழங்குவானாக. இவர்களின் உள்ளங்களை இன்னும் அதிகமாக திறப்பானாக. இவர்கள் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதங்களையும் தூது செய்தியையும் புரிந்து கொள்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் செராலியோனுக்காகவும் துவா செய்யுங்கள். அவர்களின் மாநாடும் எல்லா விதத்திலும் வெற்றியடைய வேண்டும். அது வெற்றியுடனும் அருட்களுடனும் நிறைவடையட்டுமாக. இதில் கலந்து கொள்கின்ற அஹ்மதிகள் மற்றும் பிற விருந்தினர்கள் அனைவரும் மாநாட்டின் அருட்களிலிருந்து பலன் பெறட்டுமாக. அல்லாஹ் தாலாவின் அருளால் செராலியோன் ஜமாத்தும் மிக அதிகமான தூய்மையான பற்று கொண்டுள்ள ஜமாத்துகளில் ஒன்றாகும். அல்லாஹ் தாலா இவர்களின் தூய்மை மற்றும் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்குவானாக. விரைவாக இந்த நாடும் முழு ஆப்பிரிக்காவும் அஹ்மதியத்தின் அரவணைப்பில் வர வேண்டும். இவர்கள் அனைவரும் உண்மையான இஸ்லாமிய போதனைகளின்படி செயல்பட இவர்களுக்கு நற்பாக்கியத்தை வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் சில நபர்களுக்கு ஜனாசா காயிப் தொழுகையையும் தொழ வைப்பேன். முதல் ஜனாசா அன்பிற்குரிய கரீஃபா கோண்டே சாஹிபின் ஜனாசாவாகும். இவர் செராலியோனின் ஜாமியா அஹ்மதியாவின் மாணவர் ஆவார். இவர் ஜாமியாவில் தர்ஜா சானியா, அதாவது 2வது ஆண்டில் கல்வி பயின்று வருகிறார். ஜனவரி 31ஆம் ஆண்டு இவர் வஃபாத் ஆகியுள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இங்கு மாநாடு நடக்கிறது என்று நான் முன்னதாக குறிப்பிட்டேன். இதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஹுத்தாம்கள் வேலை செய்வதுண்டு. வக்காரே அமல் செய்து கொண்டிருந்த போது மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்ததால் தலையில் அடிபட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை நடைபெற்றது. தலையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது என்று எக்ஸ்ரே மூலம் தெரிய வந்தது. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறினார்கள். இதற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அதற்கு முன்னதாகவே இவர் வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். செராலியோனுக்கு பக்கத்து நாடான கினி கனகுரி என்ற நாட்டை சேர்ந்தவராவார். அங்கிருந்து ஜாமியாவில் படிப்பதற்காக வந்திருந்தார். மிகவும் நல்லவர், தூயவர், கடினமாக உழைக்கும் மாணவராகவும் இருந்தார். இவர் தன்னுடைய குடும்பத்தில் தனி அஹ்மதி ஆவார். இவர் தம்மை வக்ஃப் செய்து ஜாமியா அஹ்மதியாவில் படிப்பதற்காக எண்ணம் கொண்டபோது வீட்டில் உள்ளவர்கள் அதிகமாக எதிர்த்தனர். ஆனால் இவர் தான் கொண்ட வாக்குறுதியில் உறுதியுடன் நிலைத்திருந்தார். கடந்த வருடம் விடுமுறையில் செராலியோனிலிருந்து தன்னுடைய நாட்டிற்கு சென்றபோது
இவரது பெற்றோர் இவரிடம் சிறந்த மாற்றங்களை கண்டனர். இதன் காரணமாக இவர்களுடைய பெற்றோர்களும் ஜமாத்தில் பையத் செய்தனர். இவருடைய தந்தையாரின் பெயர் ஃபாசினா கொண்டே ஆகும். தாய் செவிலியூனு ஆவார். இந்த இளைஞர் மிக நல்லவர், நேர்மையானவர், இறை அச்சமுடையவர், ஜமாத்துடனும் ஹிலாஃபத்துடனும் எல்லையில்லாத பற்று கொண்டவர். இவரிடம் எந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டாலும் தமது சக்திக்கு அப்பாற்பட்டு அதை நிறைவேற்ற முயற்சி செய்வார். இவருடைய நண்பர் கூறுகின்றார், இவர் எப்போதும் தமக்காக துவா செய்யுமாறு பிறரிடம் கூறுவார். எனக்கு எப்போது மரணம் வந்தாலும் அஹ்மதியத்தில் தான் வர வேண்டும், அதற்காக துவா செய்யுங்கள் என்று கூறினார். இரண்டாவது ஜனாசா சௌத்ரி பஷீர் அஹ்மத் சாஹிப் சராஃப் அவர்களின் ஜனாசாவாகும். இவர் மேற்கு ஹல்கா டெஸ்கா கோட் என்ற இடத்தின் முன்னாள் தலைவர் ஆவார். நவம்பர் 24, 2012 அன்று 80 வயதில் இவர் வஃபாத்தாகியுள்ளார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹஜ்ரத் மியா அல்லாஹ் தத்தா சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இவருக்கு ஏறக்குறைய 61 வருடங்கள் ஜமாத்தின் பல்வேறு பொறுப்புகளில் தொண்டு செய்யும் நல்வாய்ப்பு கிடைத்திருந்தது. 16 வருடங்கள் மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியாவின் காயிதாகவும், 36 வருடங்கள் செக்ரட்டரி மால் ஆகவும், 25 வருடங்கள் செக்ரட்டரி ரிஷ்தா நாத்தாவாகவும், 22-23 வருடங்கள் ஜமாத் தலைவராகவும், 10 வருடங்களாக ஹல்காவின் அமீராகவும் இருந்துள்ளார்கள். இது தவிர இவர் 40க்கும் மேற்பட்ட முறை, அதாவது ஏறக்குறைய 40 வருடங்கள் ஷூராவின் உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொழுகை, நோன்பு, தஹஜ்ஜுத் ஆகியவற்றை பேணி வந்தார். அனுதாபம் கொண்டவர், விருந்து உபசரிப்பவர், ஹிலாஃபத் மற்றும் நிசாமே ஜமாத்தின் விசுவாசம் கொண்டவர், அசாதாரணமான முறையில் தியாகம் புரியக்கூடியவர், இன்னும் பல்வேறு சிறப்பு நற்குணங்கள் கொண்டவர் ஆவார். நல்லவர், இறை அச்சமுடையவர். இவருக்கு 3 ஹலீஃபாக்களுக்கும் தொண்டு செய்யும் நல்வாய்ப்பு கிடைத்திருந்தது. இவ்வாறு பல சஹாபாக்களுக்கும் ஜமாத்தின் பொறுப்பாளர்களுக்கும் இவர் சுற்றுப்பயணம் செய்யும் போது தொண்டு செய்யும் நல்வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. டெஸ்கா கோட் என்ற இடத்தில் ஒரு பெரிய நிலம் வாங்கி அங்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கான நல்வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது. மிகவும் தைரியசாலி, அச்சமற்றவர் ஆவார். இவரது சிறந்த குண இயல்புகளால் அஹ்மதி அல்லாதவர்களும் நல்ல விளைவை பெற்றிருந்தனர். 3 முறை இறை வழியில் சிறைவாசம் செல்லும் நல்வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இவர் வசியத் செய்தவராவார். இவரை இழந்து வாடுபவர்களில் ஒரு மனைவி, 3 மகள்களும் 3 மகன்களும் உள்ளனர். அல்லாஹ் தாலா இவரது பதவிகளை உயர்த்துவானாக. 3வது ஜனாசா மதிப்பிற்குரிய அப்துல் கஃபார் சாஹிப் டார் அவர்களுடையதாகும். இவர் பிப்ரவரி 5, 2013 அன்று வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் ராவல்பிண்டியில் வசித்து வந்தார். இறுதி வரை உடல் ஆரோக்கியமாக இருந்தார். அபாயகரமான நிலையில் எதுவும் இல்லை. வயது முதிர்ந்ததை தவிர வேறு உடல் ரீதியான அசுகம் எதுவும் கிடையாது. ஆரோக்கியமாக இருந்தார். 97 வயதாகி இருந்த போதிலும் 2வது மாடிக்கு படி ஏறி செல்வார்கள். 25-26 படி ஏறி இறங்குவார்கள். மரணமடைந்த தினத்தன்று மாலை 6:30 மணி அளவில் தேநீர் குடித்துவிட்டு இரவு உணவு உண்பதற்கு மனம் இல்லை, இரவு தூங்குவதற்கு மருந்து கொடுங்கள் என்று கூறினார். இரவு 10 மணி அளவில் இவருடைய பேரன் மருந்து கொடுப்பதற்காக அறைக்குள் சென்றபோது விளக்கு அணைந்திருந்தது. முகம் மஞ்சளாக இருந்தது. உடலில் எந்த அசைவும் இல்லை. அப்போது அவர் இறந்திருக்கலாம். எனினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். மருத்துவர் சோதித்து பார்த்து வஃபாத் ஆகிவிட்டதாக கூறினார். இவர் 1916 பிறந்தார்கள். காஷ்மீர் மாநிலம் ஆசனூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர். இவரது குடும்பம் காஷ்மீரின் முதல் தூய அஹ்மதி குடும்பங்களில் ஒன்றாகும். இவரது பாட்டனார் ஹாஜி உமர் டார் சாஹிப் ஆவார்கள். இவரது தந்தை அப்துல் காதிர் டார் சாஹிப் அவர்கள் ஆவார்கள். இவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்கள் ஆவர். அவ்வாறே இவரது சிறிய தந்தை ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களும் சஹாபி ஆவார்கள். இவரது தாய் வழி பாட்டனார் மர்ஹூம் முகமது ரம்லான் பட் சாஹிப் காஷ்மீர் முஹல்லா சியால்கோட்டில் வசித்து வந்தார். அல்லாமா இக்பாலின் முஹல்லாவின் ஒரு பள்ளிவாசல் சபூத்ராவாலி
என்ற பெயரில் பிரசித்தி பெற்ற பள்ளிவாசலுக்கு இவர் போய் வந்து கொண்டிருந்தார்கள். இதே முஹல்லாவில் ஹசரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி அவர்களின் அழைப்பு பணியின் விளைவாக பாட்டனார் காதியானுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். ஹசரத் மௌலானா அப்துல் கரீம் சாஹிப் தமது பாட்டனாரிடம், காஜா சாஹிப், நீங்கள் ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக மார்க்க கல்வி பயில்வதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்கின்றீர்கள். இவர் ஹஜ் செய்வதற்காக புறப்பட்டார்கள். ஆனால் நோய் பரவியதன் காரணமாக ஹஜ் செய்ய முடியவில்லை. கூறுகின்றார்கள், ஹசரத் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றிவிட்டார்கள். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் மஹதியை ஏற்றுக்கொள்வது மட்டும் போதாது, ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாத்தையும் எட்ட வைக்க வேண்டும். இது வாஜிபாகும். எனவே நீங்கள் என்னுடன் காதியானுக்கு வாருங்கள். தாம் இமாம் மஹதி என்று வாதிக்கும் அந்த இறை நேசரை சந்தித்து அவரை பற்றி ஆராய்ந்து பார்க்கலாம் என்று கூறினார்கள். இவ்வாறு இவர் காதியானுக்கு புறப்பட்டார்கள். இவர் அங்கு சென்று சேர்ந்ததும் பள்ளிவாசலில் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஜ்லிஸில் அமர்ந்திருந்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தனர். அதற்கு அவர்கள் பதில் கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்போது எங்கள் பாட்டனாருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மஜ்லிஸ் ஆலிம்கள் மற்றும் நன்றாக படித்த மக்கள் அமர்ந்திருக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மஜ்லிஸ் ஆகும். நானும் என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு கேள்வியை யோசித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவர் இறைவனின் புறமிருந்து அனுப்பப்பட்டவர் என்றால் கண்டிப்பாக என் உள்ளத்தில் உள்ள கேள்விக்கு பதில் கொடுப்பார்கள் என்று எண்ணி தம் உள்ளத்தில் ஒரு கேள்வியை யோசித்தார்கள். நான் யோசித்த கேள்வியை கேட்காமலேயே எனக்கு இதற்கான பதிலும் வழிகாட்டலும் கிடைக்க வேண்டும். சத்தியத்தை இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். நான் இதை நினைத்ததும் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், சிலர் தொழுகின்றனர், ஹஜ் கூட செய்கின்றனர், ஆனால் தமது இரத்த உறவினர்களுடன் சிறந்த முறையில் நடந்து கொள்வதில்லை. ஆனால் இது இஸ்லாமிய போதனைக்கு புறம்பானதும் இறை அச்சத்திற்கு எதிரானதும் ஆகும் என்று கூறினார்கள். இதனால் எனது உள்ளத்தில் நான் யோசித்து வைத்திருந்த கேள்விக்கு பதில் கிடைத்துவிட்டது. எனது உள்ளம் திறந்தது. நான் பையத் செய்தேன். உடனடியாக அவர் தமது மருமகனுக்கு கடிதம் எழுதினார். இவர் தன் சகோதரரின் ஒரு நிலத்தை அவருக்கு கொடுக்காமல் அபகரித்து வைத்திருந்தார். அதை அடையாளம் காட்டி அவருக்கு கிடைக்க வேண்டிய பரப்பளவு நிலத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுமாறு எழுதினார்கள். இது அவர் அஹ்மதியானதால் ஏற்பட்ட உடனடியான விளைவாகும். டார் சாஹிப் அவர்கள் காஷ்மீரில் உள்ள யாடிபூராவின் நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றார். 1928 காதியானில் வந்து கல்வி பயின்றார்கள். மதர்சா அஹ்மதியாவில் 7 வருடங்கள் தேர்ச்சி பெற்றதும் ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்தார்கள். 1938 மௌலவி ஃபாசில் பட்டம் பெற்றார்கள். இவரது மனைவி முன்னதாகவே 2005 வஃபாத் ஆனார்கள். இவர்களுக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். கஃபார் சாஹிபுக்கு குரல் வளம் அதிகமாக இருந்தது. குரல் உரத்த குரலாக இருந்தது. ராகமாக படிப்பவராவார். ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு மாநாடு நடந்தது. அதில் நஸம் படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஹஜ்ரத் மலிக் அப்துல் ரஹ்மான் சாஹிப் ஹாதிம் அவர்கள் எழுதிய உருது கவிதையை 2வது கலிஃபத்துல் மசீஹின் முன்னால் நான் பாடியுள்ளேன். இதை எழுதிய போது அவருக்கு வயது 85 ஆகும். ஆனால் அவருக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த வரி இவ்வாறு வருகிறது. இந்த வரிகள் ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியதாகும். தன்னந்தனியாக அந்த குழந்தை தன்னுடைய கூட்டில் இருந்து வந்தது. இறைவனின் அருளால் அதற்கு முடிகளும் இறக்கைகளும் உருவாகிவிட்டன என்பது அந்த கவிதையாகும். அவர் கூறுகின்றார், நான் இந்த வரிகளை படிக்கும் போது ஒருமுறை ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களை சுட்டிக்காட்டுவேன், மறுமுறை முன்னால் அமர்ந்திருக்கும் பொதுமக்களை பார்த்து சுட்டிக்காட்டுவேன். இதனால் மிக அதிகமாக முழக்கங்கள் போடப்பட்டன. ஒருமுறை ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். என்னுடைய தந்தையார் காதியானில் வைத்து ஒருமுறை உடல்நலம் சரியில்லாமல் ஆனார்கள். அவர்கள் என்னை 2வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களிடம் மருந்து வாங்கி வரும்படி கூறி அனுப்பினார்கள். நான் அங்கு சென்றேன். அப்போது 2வது கலிஃபத்துல் மசீஹ் வெளியில் செல்வதற்காக புறப்பட்டு வந்தார்கள். எனது தந்தை உடல்நலம் சரியில்லாமல் இருக்கின்றார், அவர்கள் உங்களிடம் மருந்து வாங்கி வரும்படி என்னை அனுப்பியுள்ளார்கள் என்று கூறினேன். அவர்கள் மீண்டும் உள்ளே சென்று
மருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இந்த குடும்பத்துடன் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்புடன் கூடிய தொடர்பு இருந்தது. எல்லா காஷ்மீர்களுடனும் அன்பு வைத்திருந்தார்கள். பிறகு இவர் ஜமாத்திற்கும் பல பணிகளை செய்திருக்கிறார். ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவரிடம் பல குறிப்பிட்ட பணிகளை செய்ய சொல்லி வந்தார்கள். காஷ்மீரிலிருந்து இஸ்லாஹ் என்று ஒரு பத்திரிகை வெளிவந்து கொண்டிருந்தது. அதற்கும் ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வழிகாட்டி வந்தார்கள். இவர் சிறந்த ஆலோசனை கூறும் திறன் கொண்டவர் ஆவார். அல்லாஹ் தாலா இவருடைய பதவிகளை உயர்த்துவானாக. இவரை ஹஜ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர் உயிருடன் இருக்கும் வரை ஷூராவின் உறுப்பினராக நியமித்திருந்தார்கள். இது சையத் அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்களுடைய ரிவாயத்தாகும். இவருடைய பேரன் கூறுகின்றார், தொழுகையின்பால் எங்களுக்கு அதிகமாக கவனமூட்டி வந்தார்கள். இன்னும் தொழுகைக்கு எவ்வளவு நேரம் எஞ்சியிருக்கிறது என்று அடிக்கடி கேட்பார்கள். கலீஃபாக்களுடன் நிகழ்ந்த தம்முடைய சம்பவங்களை மிகவும் ஆர்வத்துடன் கூறி வந்தார்கள். அல்லாஹ் தாலா இவர்களின் பதவிகளை உயர்த்துவானாக. நான் முன்னதாக கூறியதற்கு ஏற்ப இந்த 3 ஜனாசா காயிப் தொழுகைகளையும் இன்ஷா அல்லாஹ் தாலா ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழ வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.